ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 1993 ஒரு அமெரிக்கன் ரோட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான கலிஃபோர்னியா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பிரையன் கெஸ்லர். இவர் பேசிக்காக ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு, அதே நேரத்தில் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கிறாப்புல. இவருக்கு சீரியல் கில்லிங்ஸ் எல்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குல்ல அமெரிக்காவில், அது எல்லாத்தையும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அதை ஒரு புக்காக எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அவா. இவருக்கு கேரி அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த அம்மா ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபோட்டோகிராஃபர். அதனால் இவர் என்ன ஐடியா பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி சீரியல் கில்லிங் நடந்த அந்த பர்டிகுலர் க்ரைம் சீனு இல்லை அந்த பிளேஸு அங்கே போய் அது என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு அந்த இடத்த ஃபுல்லாக தேவையான விஷயங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து இது எல்லாத்தையும் வச்சு அழகாக ஃபோட்டோவோடு சேர்ந்து எல்லாம் நிறைய ரைட்டப் மாதிரி எழுதி இந்த கேசஸ் எல்லாத்தையும் ஒரு புக்காக போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்ல. இதில் ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா காசு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணுது. இதுக்கு இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுமே சரி பண்ணலாமே, பரவாயில்லையா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் போகணும் அப்படின்னா எங்கேருந்து, பிட்ஸ்பர்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் ஆன் த வேல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சீரியல் கில்லிங் நடந்த இடங்கள் எல்லாத்தையும் ஒன்றொன்னா ஆராய்ச்சி பண்ணி அதிலேருந்து எல்லா டேட்டாஸையும் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான். ஆனால் அது காசு வேணும்ல, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னா. அதுக்கு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கார்பூலிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரைடை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடை ஒன்று கொடுக்குறாரு நம்ம கதாநாயகன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு பக்கம் காட்டப்பட, இன்னொரு பக்கம் ஒரு கப்பல் நமக்கு காட்டப்படுது. அவங்களுடைய பேர், ஒருத்தருடைய பேர் ஏர்லி, இன்னொருத்தருடைய பேர் வந்து அடேல். அதாவது இந்த ஏர்லி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் ஒரு சைக்கோ கில்லர், அவன் ஒரு சீரியல் கில்லர். எவனை பார்த்தாலும் அங்கேயே பொட்டில் துப்பாக்கி வச்சு போட்டு தள்ளிட்டு அவனுடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் இவன் மாட்டுக்கு ராஜ வாழ்க்கை வாழ்றது. அந்த ஆள் எதுக்கு கொலை பண்ணுறான்னா அந்த ஆளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நினைச்சதெல்லாம் அந்த ஆள் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாப்புல கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு. இந்த ஏர்லியுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் இந்த அடேல். இந்த அடேல் பொண்ணு ஒரு அப்புறாணி பொண்ணு. உண்மையாக தன்னுடைய காதலனான ஏர்லி இந்த மாதிரி ஒரு நபர் அப்படிங்கிறதே அந்த பொண்ணுக்கு பெருசாக தெரியாது. இப்படி இன்னொரு கப்பலை இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த சீரியல் கில்லரான ஏர்லி இருக்கார் இல்லையா, இந்த ஆள் நம்ம ஹீரோ பிரையன் கொடுத்த அந்த ஆடை பார்க்குறாப்புல. பாருங்களேன், ஏதோ ரைட் ஷேர் பண்ண கேட்குறாங்க, பரவாயில்ல நமக்கும் போன மாதிரி இருக்கும்ல. ஏன்னா அந்த ஆள் கொலை வந்துட்டு ஊரா ஓடுறவன், அப்புறம் என்ன போகிறதுக்கு வசதியாச்சு, பாதி காசு தான் இவனை ஒருத்தன் போடுறேங்கிறானே, அப்புறம் என்ன போவான் அப்படின்னு சொல்லி நேரம் அங்கேருந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் இவர் சரி ஓகே வாங்க நம்ம பார்த்துக்கலாம், மீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஓகே பண்ணிக்கலாம், டேர்ம்ஸ் எல்லாம் ஓகே பண்ணிக்கலாம், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம கதாநாயகன். மறுநாள் ஏர்லியும் அடையலும் வர்றாங்க. வந்து மீட் பண்ணால் இதில் நம்ம கதாநாயகி இருக்காங்கல்ல, கதாநாயகனுடைய லவ்வர் கேரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம். ஏங்க இவங்களை பார்த்தா ஆள் ஒரு மார்க்கமாக இருக்காங்களே, இவங்களை நம்பி போகலாமா இவ்வளோ லாங் ட்ராவல்லாம் அப்படின்னு அவங்க யோசிக்க போக, நம்ம ஹீரோ தான் கேரியை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு, யாருக்கிட்ட காசு இருக்கு, இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும், எத்தனை ஸ்டேட்டு தாண்டணும், இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி கடைசியாக அவர் கன்வின்ஸ் பண்ணுறாப்புல. இப்போ இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 2 பேரும் சீரியல் கில்லிங் நடந்த சம்பவங்கள் எல்லாரும் எந்த இடத்துல நடந்ததோ அது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வச்சு நம்ம நல்லா புக்கு பண்ணி அதை வச்சு நம்ம ஏதோ ஒரு காசு பார்க்கலாம், நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு அப்புறாணி பேர் ஒரு பக்கம். இன்னொரு பயம் இல்லை, இன்னொரு பக்கம் எவன் கிடைச்சாலும் அங்கேயே போட்டு தள்ளிட்டு அவனால் என்ன ஆதாயம் இருக்கோ அந்த காசோ பணமோ ஏதோ ஒன்று சுருட்டிட்டு அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர் இவன் தான் அப்படின்னு தெரியாமல் கூட சுற்றிட்டு இருக்க ஒரு லவ்வர். இப்படி ஒரு கப்பல் ஒரு பக்கம். இவங்க 4 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற இந்த பிரயாணத்தில் கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. கான் இன் 60 செகண்ட்ஸ் மாதிரி ஸ்வாட் ஃபிஷ் மாதிரி படங்களை கொடுத்த டொமினிக் சீனாவுடைய இன்னொரு படம் இந்த படம். இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு 2007 நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் அப்படின்னு சொல்லி உலக பிரசித்தி பெற்ற ஒரு படம் ஒன்று வந்தது. எனக்கு அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இதுவும். என்ன ஒன்று, அதில் ஜேவியர் பாடம் ஆண்டன் சிகார்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. மனுஷன் கன்னோட வந்து நின்னா அப்படின்னாலே கொலை நடுங்கும் படம் பார்க்குறவனுக்கு. ஒரு ஹோட்டல் ரூமை காமிப்பாங்க, உள்ளே இருந்து தான் கேமரா இருக்கும். அந்த ஷாட்டே பூட்டு பட்டுன்னு மெயின் டோரில் தெரிக்கும். தெரிச்சிட்டாலே வந்துட்டாண்டா என் தலைவன் ஆண்டன் சிகார் அப்படின்னு ஒரு வில்லனுக்கே ஆடியன்ஸ் பெரிய கொண்டாட்டத்தை கையில் எடுத்தாங்க. அப்படின்னா அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் அப்படி. ஆண்டன் சிகார் அந்த படத்தில் சிரிச்சிருக்கவே மாட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பது ஜேவியர் பாடம் பிச்சு படல் எடுத்திருப்பாப்புல. அந்த கதாபாத்திரத்தை வில்லன்னா உலகின் தலை சிறந்த வில்லன்களில் ஒரு டாப் 5 அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆண்டன் சிகாருடைய கதாபாத்திரத்தை வைப்பேன். ஏன்னா ஜேவியர் பாடத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. இந்த படத்தில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி, அதாவது ஜேவியர் பாடம் கேரக்டர் எப்படி இருந்ததோ அதுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, அது வேற மாதிரி ஒரு ரகம். பட் அந்த மாதிரி ஒரு சைக்கோபேத், ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஒரு கேரக்டர் தான் இதில் பிராட் பிட்டு தான் அந்த படத்துடைய வில்லை.
அவர் தான் அந்த இயர்லி அப்படிங்கிற அந்த சைக்கோபாத் சீரியல் கில்லர். பார்க்குறவன் எல்லாத்தையும் அந்த ஆள் எது கொள்றான்னு அந்த ஆளுக்கே தெரியாது. கடைசி வரைக்கும் படத்துலையுமே அதை கடைசி வரைக்கும் கன்வின்சிங்காக எங்கேயுமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ஆள் தான் அந்த சீரியல் கில்லரு. பிராட் பிட் சும்மா வெறித்தனமாக விளையாண்டுருப்பாப்ல. இந்த படம் முடியும் போதெல்லாம் இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு ஐயோ உயிரோட நம்ம போவாங்களோ இல்லையோ மீதி இருக்கவங்க அப்படிங்கிற லெவலில் தான் அந்த கதாபாத்திரம் ஆடியன்ஸ் உட்கார வச்சிருக்கேன் கடைசி வரைக்கும். அப்படி ஒரு சைக்கோபாத் கேரக்டர் பிராட் பிட் அட்டகாசமாக பண்ணியிருப்பார். இன்னொரு கேரக்டர் எது அப்படின்னா, அவருடைய லவராக அந்த அப்ராணி பொண்ணு சூதுவாக தெரியாத பிள்ளைங்க அப்படின்னு வரும் இல்லையா ஒரு கேரக்டர் அடேல்னு, அந்த கேரக்டரை ஜூலியட் லெவிஸ் பண்ணியிருப்பாங்க. அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க அந்த பொண்ணுகிட்ட இருந்து. அதாவது என்ன சொல்கிறது, அது இப்போ பாட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த அம்மா அந்த பெர்ஃபார்மன்ஸில் அந்த கதாபாத்திரம் புல் ஆஃப் பண்ண விதம் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம பிதாமகன் படத்தில் லைலாவுடைய கேரக்டர் எப்படி அப்படியே அதே மாதிரி ஐயோ பாவம் யார் பற்றி லூசோ அப்படிங்கிற மாதிரியே தோணும் அந்த அம்மாவை. இது இவ்வளோ ஒரு கொடூரமான கொலகாரன் அப்படின்னு மீதி இருக்க 2 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவரை நம்ப மாட்டேங்கிறீங்க, அவர் எவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு பைத்திய மாதிரி பேசிட்டு தெரியும் அந்த கேரக்டர். ஆனால் கடைசியில் அந்த கேரக்டருக்கும் ஒரு விஷயம் தெரிய வரும்னு வச்சுங்களேன். ஒரு தருணத்தில் அவ்வளவு குழந்தைத்தனமா, இது உண்மையாகவே இது மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளையா இல்லை இவ்வளோ வெகுளித்தனமாக இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு ஜூலியட் லெவிஸுக்கு அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரை. அதே மாதிரியே ஹீரோயின் அதை டேவிட் டிக்கோவும் சரி மிஷேல் ஃபோப்ஸும் சரி 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரெயின் கேரிங்கிற அந்த 2 கதாபாத்திரங்களை இவங்க 2 பேரும் தேவையான விஷயத்தை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் இதில் நிச்சயமாக படம் பார்த்து முடிச்ச உடனே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய 2 கதாபாத்திரங்கள் 2 பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னா பிராட் பிட்டும் ஜூலியட் லெவிஸ் தான். அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு 2 பேருக்கிட்டையுமே இருந்து. டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ, பொதுவாக அந்த மாதிரி ரோட் த்ரில்லரு இல்லை இந்த ரோட் ட்ராமா அந்த மாதிரி படங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இந்த படம். ஆக்சுவலி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. அந்த அளவுக்கு கொலவெறியாக தான் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு பார்க்கும்போது என்ன சார் இதெல்லாம், இப்போல்லாம் லாரியாக கொண்டு வந்து ரத்தத்தை ஊற்றுறான், இது என்ன பெரிய ஹைப்பு, அப்படி ஒன்றும் பிளட்டெல்லாம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ரத்த ரணகலமாக ஒரு ஜென்ரேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இந்த படத்தில் இருக்கும். பட் நமக்கு ஒன்றும் இப்போ பெருசாக பார்க்குறதுக்கு தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு 2 விஷயங்கள் தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று, இவங்க கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த கதையை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். கடைசி ஒரு 1 மணி நேரம்லாம் செம்மையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கடைசி ½ அன் அவர் சும்மா அப்படியே ஒரு ஜெட்டு வேகத்தில் போகும் இந்த படம். அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. பட் ஆரம்பத்தில் பொறுமை முக்கியம் அமைச்சரே, அந்த அளவுக்கு ஸ்லோ ட்ராமாவாகத்தான் முதல்ல ஆரம்பிக்கும் இந்த படம். இது ஞாபகத்தில் இருக்கட்டும். 2வது, நான் சொன்ன மாதிரி ஏங்க அந்த ஆள் எதுக்கு தான் கொலை பண்ணுறேன் அப்படிங்கிறத இவங்க கன்வின்சிங்காக பெருசாக எங்கேயுமே சொல்லவே கிடையாது. அதை இன்னும் ப்ராப்பராக கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்பந்தமே கிடையாது. அஜால் குஜால் சம்பவங்கள் நிறைய இருக்குது. இந்த படம் டெஃபினட்டாக ஒரு ரேஷன் கார்டு சம்பவம் தான். அதனால் ஃபேமிலிக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செக்ஷுவலான காட்சிகளே படத்தில் ஓப்பனாகவே பல இடங்களில் பல விஷயங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதனால் வாய்ப்பே கிடையாது. இது ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் ஃபேமிலி கேட்டகரியில் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு படம். பார்க்கலாமா, டெஃபினட்டாக பார்க்கலாம். பட் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஆனால் படம் பார்த்து முடிச்ச உடனே நிச்சயமாக நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மென் கொடுத்த ஃபீலை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.